அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வி ராம் பிரகாஷ். பிரகாஷ் டிவியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் அட்சய திருதியை பற்றிய முழு விளக்கமும் பார்க்க இருக்கின்றோம். இந்த திருதியை என்றால் என்ன, அட்சய என்றால் என்ன, இது எந்த அளவுக்கு நமக்கு தேவை, இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் மற்றும் இந்த நாளில் விரதம் இருக்கிறது அவசியமா, அட்சய திருதியை அன்று என்ன வாங்க வேண்டும், தானம் செய்ய வேண்டுமா, எந்த வகையான பொருட்களை நாம வாங்க வேண்டும், அனைவரும் தங்கம்தான் வாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றனரே, அது உண்மைதானா? அட்சய திருதிய நேரம் எப்போது, இந்த நாள் எதனால் சிறப்படைகிறது என்று அனைத்து விவரங்களையும் உங்களுக்காக தொகுத்து வழங்கி இருக்கின்றேன். ஆகவே முழுமையாக இந்த வீடியோவை பார்க்கவும் வீடியோவுக்குள் செல்லலாம். அட்சய திருதியை இந்து மற்றும் சமணர்களின் புனித நாள் ஆகும். இது தமிழ் மாதமான சித்திரையில வளர்பிறையில அமாவாசை நாளை அடுத்த 3ஆம் நாளில் கொண்டாடப்படுவதாகும். முதல் யுகமான கிருத யுகத்தில் பிரம்மனால் உலகம் தோற்றுவித்த நாள் அட்சய திருதியை ஆகும். இந்து புராணங்களில் குறிப்பிடப்படும் முனிவரான பரசுராமனின் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. அவர் திருமாலின் 10 அவதாரங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறார். அட்சயா என்னும் சொல் சமஸ்கிருதத்தில் எப்போதும் குறையாதது எனும் பொருளில் வழங்கப்படுகிறது. இந்த நாள் நல்ல பலன்களையும் வெற்றியையும் தரும் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக மங்களகரமான நீண்டகால சொத்துக்களான தங்கம், வெள்ளி மற்றும் வீடு மனைகள் போன்றவற்றை வாங்க உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது. அட்சய திருதியை நாளில் தொடங்கப்பட்ட எந்த ஒரு முயற்சியும் தொடர்ச்சியாக வளர்ந்து நன்மையை கொடுக்கும் என கூறுகின்றனர். ஆகையால் ஒரு வணிகத்தினை துவங்குவது, கட்டடம் கட்ட பூமி பூஜையிடுவது போன்ற புதிய முயற்சிகளை அட்சய திருதியை நாளில் செய்ய பலர் விரும்புகின்றனர். இந்த திருதியை நாளன்று தானங்கள் செய்து புண்ணியத்தை பெறுவதும் மிகவும் சிறப்பு. திருதியை என்றால் என்ன? இந்து கால கணிப்பு முறையில் 15 நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாளை குறிக்கிறது. இந்த நாட்கள் பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுகிறது. அமாவாசை நாளையும் பூரணை நாளையும் அடுத்து வரும் 3வது திதி திருதியை ஆகும். திதிகளின் தமிழ் பெயர்கள் உங்களுக்கு தெரிந்தால் இன்னும் எளிதாக புரியும் என்று நினைக்கின்றேன். அதாவது முதல் நாள் பிரதமை, 2வது நாள் திதியை, 3வது நாள் திருதியை, 4வது நாள் சதுர்த்தி, 5வது நாள் பஞ்சமி, 6வது நாள் சஷ்டி, 7வது நாள் சப்தமி, 8வது நாள் அஷ்டமி, 9வது நாள் நவமி, 10வது நாள் தசமி, 11வது நாள் ஏகாதசி, 12வது நாள் துவாதசி, 13வது நாள் திரையோதசி, 14வது நாள் சதுர்த்தசி ஆகியவற்றிற்கு அடுத்து பௌர்ணமி வரும். இதனை அடுத்து தேய்பிறை திதிகள் அமைகின்றன. விழாக்கள், விரதங்கள், பண்டிகைகளுக்கு இந்த திதிகள் மிகவும் முக்கியமானவை. அட்சய திருதியை நாளில் என்னென்ன செய்ய வேண்டும்? அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு பூஜை அறையில் கோலமிட வேண்டும். அதன் மேல் வாழை இலை ஒன்றினை வைத்து இலையின் நடுவே கொஞ்சம் பச்சரிசியை பரப்பி அதன் மேல் ஒரு செம்பில் நீர் நிரப்பி மாவிலை, மஞ்சள் தடவிய தேங்காய் வைத்து கலசமாக்குங்கள். கலசத்தின் அருகே ஒரு படியில் நெல் நிறைத்து வைக்க வேண்டும். அதன் பின் கலசத்திற்கு பொட்டு பூ வைத்து லட்சுமி நாராயணர் படம் இருந்தால் அதற்கும் பொட்டு பூ வைத்து குத்து விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். அத்துடன் புதிதாக வாங்கிய பொருளை கலசத்தின் முன்பாக வைக்க வேண்டும். அந்த பொருள் விலை உயர்ந்த பொருளாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இப்படி செய்வதால் அஷ்டலட்சுமி உங்கள் இல்லம் தேடி வருவாள் என்பது நம்பிக்கை. கோவிலுக்கு செல்வது நல்லது. அதன் பிறகு முழு முதற் கடவுளான பிள்ளையாரை வணங்க வேண்டும். அப்போது உங்களுக்கு தெரிந்த துதிகளை சொல்லி வணங்குவது மிகவும் சிறப்பு. அன்றைய தினம் மாலையில்
அருகில் உள்ள சிவாலயம், பெருமாள் கோவில் என்று உங்களால் இயன்ற கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பின்னர் வீட்டிற்கு வந்து மீண்டும் தீப ஆராதனையை கலசத்துக்கு செய்துவிட்டு கலசத்தினை வடக்கு பக்கமாக நகர்த்தி வைக்க வேண்டும். கலசத்தினை நகர்த்துவது விரதத்தினை நிறைவு செய்துவிட்டதாக அர்த்தம். விரதம் இருக்கும் முறை: அட்சயை திருதியை அன்று உணவு உண்ணாமல் விரதம் இருப்பது, எளிய திரவ ஆகாரம் மட்டும் எடுத்துக்கொள்வது என்பது அவரவர் உடல் நலத்தை பொறுத்தது. உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அட்சய திருதியை அன்று என்ன வாங்க வேண்டும்? தங்கம் மட்டுமே வாங்க வேண்டும் என்றும், தங்கம் வாங்கினால்தான் தங்கும், அது மென்மேலும் பெருகும் என்பது இல்லை. அன்றைய தினம் என்ன வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் என்பதுதான் நம்பிக்கை. அன்றைய தினம் வாங்கப்படும் எந்த பொருளும் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. எனவேதான் இந்நாளில் தங்கம் வாங்க விரும்புகின்றனர். ஆனால் இவ்வளவு விலை உயர்ந்த பொருளை அனைவராலும் வாங்க இயலாது. அதற்காக மனம் தளர வேண்டாம். உப்பு, அரிசி மற்றும் தேவையான ஆடைகள், ஏதாவது ஒரு சிறு பாத்திரம் என எதை வேண்டுமானாலும் வாங்கலாம். பெண் பார்ப்பது, நிச்சயதார்த்தம் போன்ற சுபகாரியங்களை இந்நாளில் செய்வது நல்லது. தானம் செய்ய வேண்டும். அட்சய திருதியை அன்று வஸ்திர தானம் செய்வது நல்லது. அன்னதானம் கொடுப்பதும் சிறப்பு. அத்துடன் அடுத்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கொடுக்க வேண்டும். அதனால் அட்சய திருதியை அல்ல குறையாமல் புண்ணிய செல்வத்தை அள்ளித்தரும் சிறப்புமிக்க திருநாள் என்று நம்பப்படுகிறது. காசாக கொடுக்கக்கூடாது. அவர்களுடைய தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுப்பது நல்லது. அட்சய திருதியை அன்று எந்தெந்த பொருட்கள் வாங்கலாம் என்பதை காணலாம். பித்தளை பாத்திரங்கள். பித்தளை பாத்திரங்களை வாங்குவதும் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் பித்தளை பாத்திரங்களை வாங்கினால் செல்வம் பெருகும். கடுகு. அட்சய திருதியை நாளில் கடுகு வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இந்த நன்னாளில் கடுகு வாங்குவது தங்கம் மற்றும் வெள்ளிக்கு சமமாக மங்களகரமானதாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்ல, கடுகு வாங்கினால் வரலட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. உப்பு. அட்சய திருதியை நாளில் உப்பு வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. உப்பு வாங்கினால் வாழ்க்கையில் இன்பங்கள் பெருகும், மன அமைதி உண்டாகும், செல்வம் பெருகும் என நம்பப்படுகிறது. பானைகளை வாங்கலாம். மண்பானை, குடங்கள், விளக்குகள் போன்றவற்றை வீட்டிற்கு கொண்டு வரலாம். இதை செய்வதன் மூலம் உங்கள் செல்வம் பெருகும், குடும்ப உறுப்பினர்களும் முன்னேறுவார்கள் என கூறப்படுகிறது. புத்தகங்கள். அட்சய திருதியை அன்று புத்தகங்கள், அதுவும் குறிப்பாக மத நூல்கள் அல்லது தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் மேம்பாடு தொடர்பான புத்தகங்களை வாங்குவது இந்த காலகட்டத்தில் பொதுவானது. மாடு. அட்சய திருதியை நாளில் மாடுகளை வாங்குவது சிறந்ததாக கருதப்படுகிறது. இந்த நாளில் பசுமாடுகளை வாங்கி லட்சுமி தேவியின் பாதத்தில் காணிக்கையாக செலுத்தினால் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும். அட்சய திருதியை நேரம் எப்போது? ரோகிணி நட்சத்திரம் மற்றும் புதன்கிழமை சேர்ந்து வரும் நாளில் இந்த 2025ஆம் ஆண்டு அட்சய திருதியை அமைந்திருப்பது மிகவும் சிறப்பானது ஆகும். ஏப்ரல் 29ஆம் தேதி இரவு 8:49 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 30ஆம் தேதி மாலை 6:49 வரை திருதியை திதி உள்ளது.
இந்த நேரத்தில் நீங்கள் எந்த பொருட்கள் வேண்டுமானாலும் வாங்கலாம். ஏப்ரல் 30ஆம் தேதி காலை 5:41 மணி முதல் 11:55 மணி வரை பூஜை செய்ய நல்ல நேரம். சித்திரை மாத மளிகை பொருட்களை அட்சய திருதியை அன்று வாங்கி பயனடையலாம். ஏனெனில் குபேரன் தான் இழந்த சங்கநிதி பரும நிதிகளை திரும்பவும் அட்சய திருதியையில்தான் பெற்றான். குசேலன் தன் பாலிய நண்பன் கண்ணனுக்கு சிறிது அவல் கொடுத்து தன் வறுமையை போக்கிய நாளும் இதுவே. பாண்டவர்கள் வனவாசத்தின் போது சூரியனிடமிருந்து அட்சய பாத்திரம் பெற்ற நாளும் இதுதான். மணிமேகலையும் இப்பாத்திரம் பெற்றுள்ளாள். சிவன் தன் கையில் ஒட்டியிருந்த கபாலத்தில் காசி அன்னபூரணியிடமிருந்து உணவு பெற்று பிரம்மஹத்தி தோஷத்தில் இருந்து விடுபட்ட நாளும் இதுதான். கௌரவர் சபையில் பாஞ்சாலி ஆடையை துச்சாதனன் உருவும் போது அட்சய என கண்ணன் கூற பாஞ்சாலியின் புடவை வளர்ந்து அவள் மானம் காத்த நாள் இதுதான். ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி தங்க நெல்லிக்கனி மழை பெய்வித்த உன்னத திருநாளும் இதுவே. இதனை தான திருவிழா என்றும் கூறுவர். ஆக அட்சய திருதியை நாள் தானம் செய்வதற்கு உகந்த நாளாகும். அட்சய திருதியையில் செய்யும் எல்லா வகை தான தர்மங்களும் அளவில்லாத பயன்களை தரும். அன்னதானம் செய்தால் விபத்து நீங்கி உடல் நலம் தரும். கல்விக்கு உதவினால் நம் குழந்தைகளோடு கல்வி மேம்பாடு கிட்டும் என்பது நம்பிக்கை. ஆனால் இந்த நாளில் கண்டிப்பாக கடன் மட்டும் வாங்கவே கூடாது. இத்தகைய நன்னாளை நாம் அனைவரும் கொண்டாடுவோமாக. பிரகாஷ் டிவியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். இந்த டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் பதிவு செய்யுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இதன் மூலம் கருத்துக்கள் அனைவருக்கும் பகிரப்படும். நன்றி.